எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என் கூட வேலை பார்த்த என்னோட சக நண்பர்கள் சீரன் குழுவுக்கு அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஒரு தேங்க்ஸ். இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் சமுதாயத்தை சீர்படுத்துபவனா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பூங்கோதை. பூங்கோதையை நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் படம் இல்லை, ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா, சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப் யாழினி. ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. இது என்னோடய 2வது படம். நான் இந்த இடத்துல என்னோடய படம்
சபாபதிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தானம் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது படம் ஜேம்ஸ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, ஜீசஸ் மாதிரியே தான் வந்தார். நான் பார்த்தோன்னே இவர் எப்படி இந்த ரோலுக்கு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைரக்டர் டெக்னிக்காக ஒரு வேலை பண்ணார். என்னென்னா மொதல் நாள் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டோன்னே இனியா மேடத்துக்கும் அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. மக்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சார் வணக்கம் ராஜேஷ் சார். அவங்க என்னை ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர் தான் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு எனக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை படையப்பால பாலக்காடு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார். அது மலேசியா வாசத்தை வந்து ஒரு தடவை போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால தோலில் கையை போட்டுகிட்டே காலி பண்ணுற போது இடம் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல், இது 2 இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பலை. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்கெல்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்தில் இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார்ந்து. இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாழ்ச்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும். இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ஒரு ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் வந்து எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு சாங் வந்து எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடித்தாதான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு இன்னும் ஏதாவது லைவ் எடுக்கணுமா, அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்தில் 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கூ கார்த்திக் ப்ரோ தான் இதில் 2 சாங் எழுதியிருந்தார். அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கூ கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம். என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு 2 days பேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம்.
அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ் அதை பேஸ் பண்ணி நான் சாங். ஸோ அதில் வந்து ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ, மேலே கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தார். என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல் யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் ஒரு பாடலாசிரியர் மேடை ஏறலைன்றது இவ்வளோ நேரம் கவனிக்கலை அவங்க. அது இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதுனதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதுனதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக நான் இல்லைன்னு சொல்லனா, இன்றைக்கி கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளோதான். ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்குறேன். நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் எங்களுடைய கரியருக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது, ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 4th சீரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த படத்தில் பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, அப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் துரை கே முருகன், ரைட்? ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ரொம்ப நெருப்பு. அவர்
அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயராக இருப்பார். அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கனால அக்டோபர் 4th இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல் ஹியர். ஸோ அக்டோபர் 4th வந்து சீரன் படம் வருது. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி. ஸோ என்கிட்ட அவர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் சார், துரை சார், அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒர்க்கர். அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார், அவர் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது. ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சதுருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன். அண்ட் டிஓபி சார், பாஸ்கர் சார், எல்லா ஆங்கிலுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார், ராஜேஷ் சார், நரேன் அண்ணன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோன்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பேமெண்ட், இந்த பேமெண்ட், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்திக் சார். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க, உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை, உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசினேட்டராக ட்ரை பண்ணார், நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்போயே வந்து இதே ஸ்பீடு தான். எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரண்ணேன். சும்மா ஆமாம், அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பார். பரபரன்னு இருந்துகிட்டு இருப்பார். அந்த ஒரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரபரப்பரனா அந்த லைட், இந்த லைட்டு, அந்த கேமரா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் க்ரௌடு அப்படியெல்லாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேராக வந்துட்டு எங்க நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க, ஓ ஷூட்டிங் எங்க கேமரா சார் எங்க ஆர்வம் சார், இந்த மாதிரியே இருப்பார். பரபரப்பரன்னு இருப்பார். உண்மையிலேன்னு துரண்ணை வந்து அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலையும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும். ரொம்ப அழகான ஒரு லவ். அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நான் எங்கங்க சொன்னேன், இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு போயிட்டு பாரு ப்ரொடியூசர் வருவார், இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு, நான் வந்து டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார். அவர் குண்டாகவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க. நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னண்ணே என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே, நான் பெரிய நானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை சந்திரையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம். எப்படிண்ணே டைலாக் போட போகிறீங்க? அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படியே போட்டாருக்கு. அவர் டைலாக் ஒரு டைலாக்ல மாற்றி விட்டார். அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த இப்போ ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க. அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே. எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணே.
சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா. குழுமி இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகம் மற்றும் கலைத்துறை இரண்டும் இணைந்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின் பாசத்தை காட்டத் தெரியாத ஒரு தந்தையாக நடித்திருந்தேன். அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்டத் தெரியாத தந்தை. படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு. நீங்கள் அனைவரும் இதுக்கான ஆதரவு கொடுக்கணும். என்னோட கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர். நண்பர் ஒருவர் இங்கே ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆதங்கம். இது புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இதுதான். இது எனக்கும் நடக்குது சமயத்தில். அதுக்கு காரணம் விட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். வேணும்னு கூட பண்ணிருக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். பட் அதுக்காகலாம் நம்ம பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் முடிந்த வரை ஜெயிக்க பார்க்கணும், அவ்வளோதான். ஜெயம் என்றுமே நமக்கு கை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். ஹலோ, குட் ஈவினிங். என்னோட பேர் கிருஷா குரூப். நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அஜித்தோட பேராக ப்ளே பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினியில் காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. It's a very beautiful team to work with, and I'm really grateful என்னை காஸ்ட் பண்ணதுக்காக. And in the padam we have all worked really hard, and we would really like your support. October 4th in the padam release ஆகுது. I request everybody to please go to theaters and watch us, and thanks a lot. வணக்கம், குட் ஈவினிங். Siran, it's a true life story, and with a strong message. That was the core that made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong, and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Enya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கூப்பிட்டுருந்தா நான் இது கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது அவருடைய அனுபவம். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் இங்கேருந்து வெளியூருக்கு போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்கிலெல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்கேருந்து அவர் பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டுருக்காரு. ஆனால் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பில் முன்னுக்கு நான் இதை பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப புதுசு. இதில் எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோரும். நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணுன்னா போராடி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லோரும் தியேட்டரில் படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
இந்த படத்தோட டைரக்டர் துரைன்னு தான் எனக்கு தெரியும். துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவர் வந்து என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட்டு, என் கூட ஒர்க் பண்ணார், எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் சார்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம டீமில் இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜேம்ஸ் சார், என்ன சார், ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நல்லா இருந்துச்சு இந்த சாங், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இது டீசர் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார், நீங்கள் நிறைய நல்ல பாட்டு எழுதிட்டுருக்கீங்க, தொடர்ந்து எழுதுவீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் படத்தில் பிரதரில் இந்த மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேர் அனீஷ். ஆனால் அனீஷன் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிடுவான், என்னை வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன அப்படின்னா. இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா. இல்லைடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லோரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்லை சும்மா எல்லோரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு. இல்லைடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு, அவர் வரல அப்படின்னா. இல்லைடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. சரி வாடா அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜில் நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேறு வேலை இருக்குது ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா, இப்போ சேது படமாகட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், அட்டகத்தி படமாகட்டும், அப்புறம் சதுரங்க வேட்டை படமாகட்டும், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக, சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால, மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது, அந்த டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதிலேருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக. ஆக்சுவலாக அது கிடையாது, நிஜத்திலே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்கள் அதை கடந்து கிராமத்திலேருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க, நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது, நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க. அது நீங்களும் சரி, நான் சேதுக்கு அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏதோ ஒன்று.
சென்ட்ராயன் சொன்ன மாதிரி துரை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர். எங்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார். ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார், சார் என் பேர் துரை சார், பிரபு அனுப்பிட்டார் சார், எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார், ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார், போடுவீங்களா சார்? இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார். ஆமாம், அது இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போயே இந்த மிரட்டுறானே, இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும், ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபா சொல்லிட்டா சரி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் ஏதோ டயலாக் எழுதுகிறப்ப நினைக்கிறேன், திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல, சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார். அப்படியா அப்படின்னு அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு 300-400 ஏதோ காசு தேற்றி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். சட்டையை வாங்கி பார்த்தவொன்னே என்ன செய்வோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு நான் சொல்லணும். பிரித்து பார்த்துட்டு சார் பேண்டை காணும் சார் அப்படின்னாரு. ஏன்னா ஐயோ, அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை தர, அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்து சொன்னார். இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு, சார் இந்த ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அதை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன் சார், அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கதை கேட்டேன் சார், நல்லா இருக்கு சார், அதனால் அதை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா. சரி தோற, நல்ல விஷயம், நல்ல வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா. சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார், அது நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா. அப்படியா, சரி ஓகே பண்ணுறேன், அது நீங்கள் பேசுனா நல்லாயிருக்கு சார் அப்படின்னாரு. ரைட்டு ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடன்னு பேசினார். பேசிட்டு அவ்வளோதான் சார் சம்பளம் முன்ன பின்னா இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார், ஓகே சார் வச்சுட்டான்னு கூட சொல்லல, ஓகே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார். நான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு துற அப்படிங்கிறேன், சத்தம் தான் வந்துச்சு. ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி அப்படின்னு, உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான். அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா பஸ்ஸும் ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும் தான், இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது. பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நம்ம வந்து 2000 வருஷ வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும். அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார். அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார். அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் கோச்சராகி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க, இந்த கோச்சர் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும். இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர், சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும். அது இன்னமுக்கும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் இருக்கத்தான் செய்யுது. அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலெலாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது. கலைஞர் வந்து சமத்துவம் வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் சிட்டியில் சமத்துவ உரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேருக்கு தெரியாது. கேட்டட் கம்யூனிட்டி, அது உள்ளே எல்லாருமே போகலாம், எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லாமே நடக்கும். அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம். அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும். இங்கே வர்க்கம்தான், ஜாதியெல்லாம் கிடையாது. சம்பாதிக்கணும், உங்கள் அடையாளத்தை மாற்றணும். இந்த கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, அது ஒரு நவீன சமத்துவபுரம். அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி சம்பாதிக்கணும், அவர் மாதிரி வரணும். இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இசை வெளியீடு விழா இப்போது ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேம்ஸ் கார்த்திக் தயாரிப்பில், துரை கே முருகன் இயக்கத்தில், சசிதரன் இசையில் சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட அதை சீரன் படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு. படம் வேர்ல்டு வைட் அக்டோபர் 4 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் மறக்காம போங்க அண்ட் எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.